மீண்டும் ஒரு ஃபுல்லாக லென்த் தாங்க. ஆஃப் த சைல் அடிக்கப்படும். அங்கே மிஸ் ஃபீல்டுங்க. பவுண்ட்ரி போயிருக்கு. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அங்கேயே விக்கெட்டுங்க. சிறந்த ஒரு பந்து வீச்சுங்க. ஒரு லோ புல் டாஸ். முதல் ஆரை பதிவு செஞ்சிருக்காரு அங்கே ஜகா. ஒரு தவறான பந்து, அந்த பந்தை பனிஷ் பண்ணிட்டாங்க. ஓவரும் முடிஞ்சிருக்கு. விக்கெட், விஷ்ணுவோட விக்கெட்டை எடுத்தாங்க. கிளீன் போல். நல்ல ஒரு ஃபேஸ் ஜென்ரேட்டுங்க. போட்டாருங்க அங்கே ஒரு பதிவு. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அடிக்கப்பட்ட 6. சண்முகம் சிறந்த மட்டையாளர். ஒரு லோ புல் டாஸ் எங்கேயோ அடிச்சிட்டாருங்க. கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் தாண்டி வந்துருச்சு. 6. ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 4 ஓவர் முடிவில் 45 ரன்கள். ஜிகே ஆடியோ. வீரா விசி முதல் பந்தே ஒரு லோ புல் டாஸ் எட்ஜ் ஆயிருக்கு. அங்கே கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குட் லைன் டெலிவரி. அது லாங் ஆஃப் திசையில் அடிக்கப்பட்டு ஒரு ஸ்லாட்டில் விழுந்த பந்து எங்கேயோ அடிச்சிருக்காரு. லெக் சைடில் 6 வந்திருக்கு. மீண்டும் ஸ்லாட்டில் விழுந்த பந்து காந்திசில் அடிப்படை சிறந்த ஒரு ஃபீல்டிங். அங்கே நல்ல ஒரு ரன்னிங் பிக்கப். அங்கே நல்ல ஒரு பேக்கப்புங்க. அங்கே ஒரு ஷார்ட் பால் எங்கேயோ அடிச்சிருக்காரு. 6 ஓட்டங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு 6. மீண்டும் ஸ்லாட்டில் போட்டாருங்க. மீண்டும் ஒரு 6. ஓவர் முடிவிட்டது. 6 ஓவர் முடிவிட்ட வேளையில் அணி எண்ணிக்கை 68. 3 மட்டைகளை இழந்து சிறப்பான ஒரு பந்து வச்சுங்க. அங்கே ஜெகா தனது விக்கெட்டை இன்னும் ஒரு புல் டாஸ். சரியா கனெக்ட் பண்ணாத மாதிரி தெரியுது. சிறப்பான ஒரு கேட்சுங்க. அந்த பால் ஃப்ரீ ஹிட் வேற. சிறப்பான ஒரு கட் ஷாட்டுங்க. அங்கே 6. மீண்டும் ஒரு ஷார்ட் பால் ஃபைனல் திசையில் எங்கேயோ அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 80 மீட்டருக்கு மேலே போயிருக்கோம். வந்துருச்சுங்க ரன். 86 ரன் வந்திருக்குங்க. இன்னும் 2 பால் இருக்குங்க இந்த ஓவரில். இன்னிங்ஸ் முடிவடைய 2 பால் இருக்கு. ஒரு நோ பால். இந்த வந்து எங்கேயோ தொலைச்சி விட்டாரு. அடுத்த வருஷம்லாம் இவரை பேன் பண்ணுறதுக்கான ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ தூரம்லாம் அடித்தா எங்களால் பந்து எடுத்து போட முடியாது ஆர்கனைசரால்.
மீண்டும் ஒரு நோபால் ஒரு சிக்ஸர், மொத்தம் ஹேட்ரிக் சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க பிரதாப். இது ஒரு ஷார்ட் பால் தாங்க, சரியாக கணிச்சு அடிக்கல. வாங்கான சில பேருக்கு 1 2 ரன் அவுட் ஆக சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. மீண்டும் மீண்டும் ஒரு சிக்ஸர். இன்னிங்ஸ் முடியுது. முதல் பந்து விட்டு தட்டு கட்டு, அங்கே 4. முதல் பந்தே 4 மாறி இருக்கு. ஒரு ஷார்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு லெக் சைட்ல. 6 ஓட்டங்கள். ஒரு ஷார்ட் பால் கம்பல்சரி 6 வந்துடும். சீரிஸ்ல வந்தது 6. ஒரு ஃப்ளைட் பண்ணி போட்ட டெலிவரி தாங்க, ஆனால் ஸ்லாட்டில் போட்டார், எங்கேயோ தூக்கி அடிச்சு 6 வந்துருச்சு. மீண்டும் ஒரு ஃபுல்லர் லென்த்துங்க லெக் சைடில் தூக்கி எங்கேயோ அடிச்சிருக்காரு. ஒரு 6 வந்துருச்சு. இந்த ஓவர்லையும் 10 ரன் வந்துருச்சு. 35 ஓட்டங்கள். மூன்றாவது ஒரு நடைபெற்ற கொண்டு 35. வீரா ஒரு 10 பந்துகளுக்கு 24 ஓட்டங்களை பெற்று தந்துள்ளார். மீண்டும் ஸ்டார்ட்ல போட்டாருங்க. மீண்டும் ஒரு 6 வந்துருச்சு. ஸ்கோர் 40 வந்துருச்சு. 41. இந்த ரிப்ளேல பாக்குறோம், நல்லா சடனா ஒரு ஆஃப் ஸ்டம்ப்ல நகர்ந்து நல்ல ஒரு ஸ்லாட்ல போட பந்த ஸ்ட்ரைட் திசையில தூக்கி அடிச்சு 6. மீண்டும் ஒரு ஃபிளைட் டெலிவரி. நின்று வாட்ச் பண்ணி பேக் ஃபுட்ல போய் அடிச்சாருங்க. மிகப்பெரிய ஒரு 6. பிரவீன் சிறப்பான ஒரு ஆட்டம். இங்கே ஷாட் நல்லா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. மீண்டும் இதுவாதாங்க போட்டாரு. மீண்டும் ஒரு 6 வந்து விட்டது. ஸ்கோர் 62. 4வது ஓவர் நடைபெற்ற கொள்ளையிலும் அணியின் எண்ணிக்கை 62. ஹாட்ரிக் 6க்கான வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது கேட்சுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருந்து மேட்சோடைய மொமெண்ட் 2 சைடு ஈக்குவலா போகுமா? எஸ், brilliant shot. Dinesh the new batter. Yes, massive. அது பாருங்க, அண்ணன் ஒருத்தர் பைக் கொண்டு வந்திருக்காரு. அதுதான் மேன் ஆஃப் தி மேட்சுக்கான பைக். அது வண்டியில் உட்காந்துருக்காரு. கேமராமேன் 2 ஆங்கிள் 5 பேர் கேப்ல காமிச்சிட்டு இருக்காரு. 6. Massive 6. என்னப்பா சிலிண்டர் இது ஆஃப் பண்ணாம விட்டோமா அப்படின்ட்டு அக்கா போய் பார்க்க போயிட்டாங்க வீட்டில். 15 பந்துகளில் 21 வெற்றிக்கு தேவை. 15 balls at 21. லோ ஃபுல் டாஸ் போட்டாலும் சைட்டில் 6. பேனரில் பாரு. ஐயோ, எங்கள் அண்ணன் தன பிரசாந்த்
தர்மத்தின் தர்மத்தின் தர்மமேதே நீங்க வந்து பந்து அடிக்கிறீர்களே, எனக்கு தாங்க முடியல, எனக்கு வருத்தப்பா. என்னப்பா 2 6 கொடுத்தீங்களேப்பா. இந்த மேட்ச் கம் டு க்ளோசர். வீரா 15 பந்துகள் 44, தினேஷ் 4 பந்துகள் 18. வெல்கம் இந்த மேட்ச் கமெண்ட். கேட்சுக்கான கால், சூப்பர் கேட்ச், பிரேக் த்ரூ நிகழ்ந்திருக்கு, விக்கெட்டும் காலி ஆயிருக்கு, ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர்ல வெற்றிக்கு தேவை 14. யாராச்சும் ஒரு ஓவர்ல ஒரு மேஜிக் நிகழ்த்தினால் the roadways are put to an extra bounce and the catch corner chances and but it's a massive sixer. The match will end soon. Not 1 for 2. Yeah, the finish well in the tournament. The scores are level. Finally, the second round will be cleared. TN91, all the best. 3 ரவுண்டுக்கு தகுதி பெற்ற அணிகள் TN91 and சென்னை RCC.